இன்டர்நெட்ல யாரு எந்த விஷயத்தை எதுக்கு பண்றாங்கன்னே தெரிஞ்சுக்காம அதை நானும் பண்ணுவேன் அப்படியே பண்ணுவேன் அடம்பிடிக்கிற பொண்ணுங்களை பாக்குறப்ப அதுல எந்த பெண் முன்னேற்ற சிந்தனையும் எங்களுக்கு தெரியலையே மேம். சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ் யூஸ் பண்ற டாய்லெட் வரைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற அதையே ஒரு பெருமையான முன்னேற்றமா நினைக்கிற பெண்கள் கல்யாணம் வர்றப்ப மட்டும் இந்திய முறைப்படி ஆடம்பரமா பிரம்மாண்டமா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கார் வேணும், இந்த மஹால்ல தான் நடக்கணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ நகை வேணும் கேட்டு பெத்தவங்க கிட்ட உரிமையா நீயா நானால சண்டை போடுற பொண்ணுங்க கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். ஏன் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரியே 4 பேர் சிம்பிளா ஒரு கோயில்ல போய் பண்ணிக்க கூடாது? இங்க விவாகரத்து அப்ளை பண்ணிருக்கவங்கள எத்தனை பேர் அவங்களோட கல்யாணத்தை அவங்களோட காசுல பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலையும் அவங்களோட பெத்தவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு 1 ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாகவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாகவும் பார்க்கப்படுது.